கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். நான் யார சொல்றேன் தெரியுமா? நம்ம அமைச்சர் பிடிஆர். அட நல்ல மனுஷன் தானே, அவர் என்னப்பா தப்பு செஞ்சாருன்னு நீங்க கேப்பீங்க. நல்லா பேசுறவங்க நல்லவங்கடா. மக்கள் மத்தியில இவருக்குன்னு தனி மரியாதை இருந்தாலும் ஐயா இருக்கிற கட்சியிலேயே அவருக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. இப்போ ஐயா செஞ்சதையும் செய்யாததையும் சொல்றேன் கேளுங்க. மதுரை மாவட்டத்துல மக்கள் பிரச்சனைன்னு லிஸ்ட் போட்டா ஊரு வட்டது இருக்கும். ஆனா மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏவா இருக்கிற பழனிவேல் தியாகராஜனுக்கு மக்கள் பிரச்சனையை பார்க்க டைம் இல்ல. ஆனா வருங்கால முதல்வர் இன்பநிதிய ஏர்போர்ட்ல பிக்கப் பண்றதுக்கு மட்டும் டைம் இருக்கா? என்ன சார் நியாயம் இது? இவர் எம்எல்ஏ மட்டுமா, அமைச்சரும் தானே. தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சரா இருக்கிற இவரு அவர் துறைக்காச்சும் சொன்னதை செஞ்சாரா? அதுவும் இல்ல. ஆம்பூர் வாணியம்பாடியில ஐடி பூங்காக்கள், வேலூர்ல ஐடி பூங்கா, நீலகிரியில ஐடி தொழில்நுட்ப பூங்கா, ஈரோட்டுல டைடல் நியோ ஐடி பூங்கா, கடலூர்ல ஐடி பூங்கான்னு இதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள். ஆனா ஐயா துறையில இதெல்லாம் கனவுல கூட நடக்கல. ஏங்க இதெல்லாம் செய்யலன்னு கேட்டா ஐடி துறைக்கு போதிய நிதி இல்லைன்னு அவங்க கட்சியை பத்தியே அவரே வெளிப்படையா போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஐயாவை ஒரு ஓரத்துல வச்சுட்டாரு முதல்வர் ஸ்டாலின். இது மட்டுமா, நிதியமைச்சரா இருந்த பிடிஆர் இப்போ தகவல் தொழில்நுட்ப அமைச்சரா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்டாலின் மகன் உதயநிதியும் அவரோட மருமகன் சபரீசனும் 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னு பிடிஆர் வாய விட்டார். இந்த ஆடியோ எப்படியோ லீக் ஆக கம்பெனி சீக்கிரட்டையே வெளியே சொல்லுவியான்னு ஐடி துறைக்கு தூக்கி போட்டாங்க. இதுக்கு தான் சொன்னேன், ஐயா நல்லவரா கெட்டவரான்னு அவங்க கட்சிக்கே தெரியல. பாவம். கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். தப்பு செய்யறது தப்புனா அந்த தப்புக்கு உடந்தையா போறதும் தப்பு தானே. திமுகவே ஊழல், ஊழல்லாம் திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.